ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டிசிஎஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூவில் கேட்ட ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நமக்கு ஒரு இயர் கொடுத்துருவாங்க, ஒரு மந்த் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மந்தோட கேலண்டர் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அந்த ப்ராப்ளம். அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக பைத்தானில் வந்து கேலண்டர்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேலண்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கேலண்டர்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து இயரை வந்து இன்புட் வாங்க போகிறோம். இயர் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்கும். கரெக்டாக? அதனால் நான் இன்டீஜர் ஃபார்மேட்டில் அந்த இன்புட்டை வாங்கிக்கிறேன். இன்புட் ஆஃப். அடுத்து நம்ம வந்து மந்த்தை இன்புட்டாக வாங்கணும். மந்த் வந்து நம்ம இங்கே வேர்டிங்ஸில் கொடுக்கக்கூடாது. ஏப்ரல், மே அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நம்ம அது நம்பர்ஸ்லாம் கொடுக்கணும். 5th மந்த், 4th மந்த்ன்ற மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ அதையுமே நான் இன்டீஜரில் வாங்கிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் அது கேலண்டர் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட். இப்போ அந்த கேலண்டர் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ஆக்சுவலாக அந்த கேலண்டர் ஒரு மாடியூல் இருக்குல்ல, இதுக்குள்ளே மந்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கேலண்டர் டாட் மந்த் இப்படி நம்ம போட்டோன்னா அந்த கேலண்டர் மாடியூலுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மந்த்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்னென்ன பாஸ் பண்ணணும்னா, இயரை அண்ட் நம்ம வாங்கின மந்த் இதை பாஸ் பண்ணிட்டோன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்புட் கேட்குது. நான் 2025 கொடுக்குறேன். அடுத்து மந்த் கேட்கும். மந்த் வந்துட்டு நான் இந்த மந்த் கொடுக்குறேன், 5th. ஸோ இப்போ எனக்கு அந்த கேலண்டர் பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.